இந்த சூரா மிக முக்கியமான ஒரு சூறாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த சூறாவை நாம் ஒவ்வொரு நாளும் ஓதுவோம். அதே போன்று முஹாவுடைய நேரத்தில் ஓதுவோம். அது மிகச் சிறந்த நேரம். இந்த சூறாவை நாம் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை வழங்குவான். இந்த சூறாவை பற்றி ஒரு இமாம் குறிப்பிடக்கூடிய நேரத்திலே அவர் கூறினார், இந்த சூரா ஏழைகளின் பணப்பை என்று கூறினார். அந்த அளவுக்கு சிறந்த சூரா. செல்வங்களை அல்லாஹ்விடமிருந்து பெற்றுத்தரக்கூடிய ஒரு சூரா, செல்வ செழிப்பை உண்டாக்கக்கூடிய சூரா. நாம் லுஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு ஓதுவோம். லுஹாவுடைய நேரம் இருக்கின்றதே, இந்த நேரம், இந்த தொழுகையை யார் தொழுகிறாரோ அவருடைய வாழ்க்கையில் உள்ள வறுமை, ஏழ்மை, இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான். இப்பொழுது அந்த சூறாவையும் அந்த சூறாவினுடைய தமிழ் அர்த்தங்களையும் நாம் பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். லா உக்ஸிமு பிஹாதல் பலத். நகரத்தின் மீது நான் சத்தியம் செய்கின்றேன். வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலத். நீர் இந்த நகரத்தில் சுதந்திரமாக தங்கியிருக்கும் நிலையில். வவாலிதி வமா வலது. பெற்றோர் மீதும் பெற்ற சந்ததியின் மீதும் சத்தியமாக. லக்து ஹலக்னல் இன்சான ஃபீ கபத். திடமாக நாம் மனிதனை கஷ்டத்தில் உள்ளவனாக படைத்தோம். அயஹ்ஸபு அல்லை யக்திர அலைஹி அஹத். ஒருவரும் தன் மீது சக்தி பெறவே மாட்டார் என்று அவன் எண்ணிக்கொள்கிறானார். யகூலு அஹ்லக்து மாலல் லுபதா. ஏராளமான பொருளை நான் அளித்தேன் என்று அவன் கூறுகிறான். அயஹ்ஸபு அல்லம் யரஹு அஹத். தன்னை ஒருவரும் பார்க்கவில்லை என்று அவன் எண்ணுகிறானா? அலம் நஜ்அல் லஹு ஐனைன். அவனுக்கு நாம் 2 கண்களை ஆக்கவில்லையா? வலிசானன் வஷஃபதைன். மேலும் நாவையும் 2 உதடுகளையும் ஆக்கவில்லையா? வஹதைனாஹுன் நஜ்தைன். அன்றியும் நன்மை தீமை ஆகிய 2 பாதைகளை நாம் அவனுக்கு காண்பித்தோம். வலக்தஹமல் அக்பா. ஆயினும் அவன் கணவாயை கடக்கவில்லை. வமா அத்ராக மல் அக்பா. நபியே, கணவாய் என்பது என்ன என்பதை உமக்கு எது அறிவிக்கும்? ஃபக்கு ரகபா. அது ஓர் அடிமையை விடுவித்தல். அவு இத்ஆமு ஃபீ யௌமின் ذீ மஸகபா. அல்லது பசித்திருக்கும் நாளில் உணவளித்தலாகும். யதீமன் ذா மக்ரபா. உறவினனான ஓர் அனாதைக்கோ. அவு மிஸ்கீனன் ذா மத்ரபா. அல்லது வறுமை மண்ணில் புரளும் ஓர் ஏழைக்கோ உணவளிப்பதாகும். ثم كان من الذين آمنوا وتواصوا بالصبر وتواصوا بالمرحمة. பின்னர் ஈமான் கொண்டு பொறுமையை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசித்தும் கிருபையை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசித்தும் வந்தவர்களில் இருப்பதும் கணவாயை கடத்தலாகும். உலாஇக அஸ்ஹாபுல் மைமனா. அத்தகையவர் தான் வலப்புறத்தில் இருப்பார்கள். வல்லதீன கஃபரூ பிஆயாத்தினாஹும் அஸ்ஹாபுல் மஷ்அமா. ஆனால் எவர்கள் தம் வசனங்களை நிராகரிக்கிறார்களோ அவர்கள் தாம் இடப்பக்கத்தையுடையோர். அலைஹிம் நாரும் முஸதா. அவர்கள் மீது எப்பக்கமும் மூடப்பட்ட நெருப்பு இருக்கும் என்று வரக்கூடிய இந்த சூரத்துல் பலத் மக்காவிலே இறக்கி வைக்கப்பட்ட 20 வசனங்களை கொண்டு மிகவும் சிறந்த சூரா. அல்லாஹ் ஒரு மனிதனுடைய வாழக்கூடிய அந்த காலத்தை மிகவும் சிறப்பாக கூறக்கூடிய சூரா. அல்லாஹ் எவ்வாறு மனிதனை படைத்திருக்கின்றான் என்பதனை மிகவும் சிறப்பாக கூறக்கூடிய சூரா.
இந்த சூரத்துல் பலதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த சூரத்துல் பலதை நாம் ஓதுவோம். இது மிகச் சிறந்த சூரா. இதனை பற்றி ஒரு இமாம் கூறக்கூடிய நேரத்திலே இது ஏழைகளின் பணப்பை என்று கூறினார்கள். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு சூரா தான் இந்த சூரத்துல் பலதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சூறாவை நாம் அதிகமாக ஓதுவோம். ஒவ்வொரு நாளும் இந்த சூறாவை நாம் ஓதுவோம். லுஹாவுடைய நேரம் அது மிகச்சிறந்த நேரம். அந்த லுஹாவுடைய தொழுகை இருக்கின்றதே, அது மிகச்சிறந்த ஒரு தொழுகை. யார் வளமையாக இந்த லுஹாவுடைய தொழுகையை தொழுது வருகிறாரோ அவருடைய வாழ்க்கையில் உள்ள வறுமை ஏழ்மைகளை அல்லாஹ் நீக்குகின்றான். இன்னும் சஹாபாக்கள் கூறினார்கள், எங்களுடைய ரிஸ்க் அதிகப்படுத்தப்படுவது நாம் இந்த லுஹாவுடைய தொழுகையை தொழுவதன் மூலமாகும் என்று கூறினார்கள் சஹாபாக்கள். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு தொழுகை இந்த லுஹாவுடைய தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த லுஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த சூறாவை ஓதுவோம். மிகவும் சிறந்த ஒரு சூறா. ஒவ்வொரு நாளும் இந்த சூறாவை ஓதி வருவோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகள் ஏழ்மைகளை அல்லாஹ் நீக்கி செல்வ செழிப்போடு அல்லாஹ் நம்மை வாழ வைப்பான். நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் பேராக்கி தருவான். மிகவும் சிறந்த இந்த சூரத்துல் பலதை நாம் ஒவ்வொரு நாளும் ஓதி வருவோம்.